ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் எழுத்தமானவன். ஆனால் போய் உரைக்கவே மாட்டாய். கூறு, என்னவாயிற்று? எதுவும் பிரச்சனை வேண்டும் சனி? என்றெடுத்தவள், என்னை பார்த்து கூட பேச மாட்டாயா? என்னை பார் சனி, எனக்கு பதில் கூறு. ஒரு கணவன் மற்றும் மனைவியின் தர்மங்கள் என்னவென்பதை நான் தங்களிடமிருந்தே கற்றுக்கொண்டுள்ளேன். எனக்கும் தாமினிக்கும் இது பொருந்தும். ஆதலால் எங்களுக்குள் நடக்கும் எதையும் எவரிடமும் விளக்கமாக கூற அவசியம் ஒன்றுமில்லை. என்னவாயிற்று தாமினி? தாங்கள் வீணாக கவலை கொள்கிறார். தாமினி, நீ மற்றவர்களுக்காக ஏதோ ஒன்று நிச்சயமாக உன்னை பாட்டுகிறது. ஆனால் அது என்ன? தாமினியின் செவ்வாய் தோஷத்தின் தாக்கம் அறிந்து கொள்வது மிக தேவையானதாகும். இறுதியாக அப்பொழுது நடந்தது என்ன? ஏனெனில் அதன் பிறகு தாமினிக்கு எதுவும் நினைவிருக்காது. தனக்கு துன்பம் நேரும் என்று உணர்ந்து விட்டான். அனைவரிடமும் அவன் பற்றற்று விடுவான். தாமினியை கூட கந்தர்வ ராஜகுமாரியான நான் எனது வாக்கை காப்பாற்றுவதற்காக துறந்துவிட்டு தாமினியுடன் இணைந்தேன். எனது பார்வையிலிருந்து தாமினியை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தேன். அனைத்து பெற்றோர்களும் தானாகவே முன்வந்து தாக்குதலை ஏற்றுக்கொள்வர். நாம் உண்மை உருவத்தினை துறந்துவிட்டு என்னை காண வந்துள்ளீர்கள் மகாதேவா. தாமினியை விவாகம் புரியும் முடிவானது என்னுடையது தோன்றியதற்கான காரணமே நான் என்னுடைய பாதுகாப்பினை விட உன்னுடைய பாதுகாப்பை பற்றி கவலைப்பட்டதால் தான். இன்று தாமினி என்னை சபித்துள்ளாள். ஆதலால் எனது பார்வை எவர் மீது பதிந்தாலும் நிச்சயம் அவர்கள் அழிவை சந்திக்க நேரிடும். தோஷத்தால் பீடிக்கப்பட்டிருந்தாள். அதனால் தாமினியை அந்த குற்றத்திற்காக குறை கூறுவது சரியல்ல. அதிலும்